இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ இப்படி சொல்லிட்டு ரொம்ப சுலபமா போயிடலாமாக்கா. ஆனா நீ போயிட்டா நான் மட்டும் இல்ல, திவ்யா எவ்வளவு வேதனைப்படுவா. அத கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நீ அதெல்லாம் யோசிச்ச மாதிரியே தெரியல. நீ உன்னை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு சுயநலமா கிளம்பிட்ட. யார் எப்படி வருத்தப்பட்டா உனக்கு என்ன? அம்மா, நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாத இடத்துல இருக்கேன். நாங்க வந்து என்னை பத்தின உண்மை தெரிஞ்சுட்டா அது உங்க எல்லாரோட நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தையும் கெடுத்துரும். வெறும் வேதனையை மட்டும் தம்மா அது கொடுக்கும். இதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? அம்மா, நான் ஏதாவது ஒரு இடம் பாத்துக்கிறேன்மா. நீ எதுவும் பேசாத. நீ சொல்ல போற எந்த காரணத்தையும் கேட்க நான் தயாரா இல்ல. எனக்கு அது தேவையும் இல்ல. நீ இப்படி கிளம்பி போயிட்டா அப்படியே நாங்க எல்லாரும் நிம்மதியா இருந்துருவோம் நினைச்சியா? சொல்லு, நாங்க நிம்மதியா இருந்துருவோமா? எந்த தப்பும் பண்ணாத ஒரு நல்ல பொண்ணு மேல அபாண்டமா பழிய போட்டு அவ வீட்டை விட்டு போற மாதிரி பண்ணிட்டோமேன்னு நினைச்சு நினைச்சு நாங்க வருத்தப்பட மாட்டோம்? என் கூட வா மகா. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசி சரி பண்ணிக்கலாம். அம்மா வேண்டாம் அம்மா, இனி நான் அங்க இருக்கிறது சரியா வராதும்மா. நான் போறேம்மா, என்ன தடுக்காதீங்கம்மா. நான் இவ்ளோ தூரம் சொல்றேன், நீ புடிச்ச முயலுக்கு 3 காலன்ற மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன ஆனாலும் நீ நினைக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது. உன்னை நான் போக விட மாட்டேன். வா. அம்மா 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 வேண்டாம்மா. நீ இப்ப வரலனா நான் இங்க ரோட்லயே உட்காந்துருவேன். பரவாயில்லனா சொல்லு, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். நீ மகராசியா எங்க வேணாலும் போய்க்கோ. ஐயோ கடவுளே, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? வா மகா, வா. முதல்ல கார்ல ஏறு. அம்மா நான் ஏறுன்னு சொல்றேன்ல. வா. மகா இங்க இல்லம்மா. அந்த கூட்டத்துல போய் பார்த்தா வேற ஒரு லேடி மயங்கி விழுந்திருக்காங்கம்மா. பர்பா, நான் சொல்றத கேளு. மகாவை நான் பாத்துட்டேன். என்ன சொல்றீங்க? மகாவை எங்க பாத்தீங்க? என் பக்கத்துல தாண்டா இருக்கா. சரிம்மா, நீங்க மகா கூட தானே இருக்கீங்க? நாங்க 2 பேரும் கார் பக்கத்துல தான் இருக்கோம். சரிம்மா, நான் வந்துடுறேன். கடவுளே, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துரும் போல இருக்கே. இப்ப அவர் இங்க வருவாரு, கண்டிப்பா என்ன பாத்துருவாரு. என்ன பண்ண போறேனே தெரியலையே. நான் கொஞ்சம் வேகமா போயிருக்கணும். நான் வீட்டை விட்டு கிளம்புனதே அம்மா பாத்துருக்காங்க. அதான் உடனே அவரை கூட்டிட்டு என்ன தேடிட்டு வந்திருக்காங்க. நான் இவரை விட்டுட்டு போக நினைச்சாலும் விதி என்ன அவர் முன்னால கொண்டு வந்து நிறுத்தி பாக்குது. அம்மா புத்தகத்துல சொன்ன மாதிரியே நடக்குதே.